உங்ககிட்ட ஒரு தரைத்தள வீடோ இல்ல அதுக்கான அப்ரூவ்டு பிளானோ இருக்கா? அதுக்கு மேல ஒரு 2 மாடி கட்டி சூப்பரா ஒரு நிரந்தர வருமானம் பார்க்கலாமேன்னு தோணுதா? கண்டிப்பா முடியும். ஒரு சாதாரண தரைத்தளத்தை எப்படி 100% லீகலா பாதுகாப்பா ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடமா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆனா இதுல 2 விஷயம் இருக்கு. சரியா பிளான் பண்ணா உங்க வீடு செங்குத்தா வளரக்கூடிய ஒரு தங்கச் சுரங்கம். ஆனா எந்த ஒரு இன்ஜினியரிங் கால்குலேஷனும் இல்லாம அஸ்திவாரத்தோட பலம் என்னன்னு செக் பண்ணாம பாட்டுக்கு மொட்டை மாடியில செங்கலை வச்சு சுவரை எழுப்ப ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது சீட்டு கட்டை வச்சு கோபுரம் கட்டுற மாதிரி ஆயிடும். மொத்த கட்டடமும் இடிஞ்சு விழக்கூடிய ஒரு மாபெரும் பேரழிவா மாறிடும். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, இதுல இருக்கிற சிக்கல்கள், அஸ்திவாரத்தோட பலத்தை செக் பண்றது, 2026க்கான புதிய அப்ரூவல் ரூல்ஸ், ஆர்கிடெக்சரல் டிசைன், கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் வாங்குறது, அப்புறம் சேஃபான கட்டுமான பொருட்கள், இது எல்லாம் வரிசையா ரொம்ப குயிக்கா பார்த்துடலாம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. முதல்ல இந்த சிக்கல்கள் அப்புறம் சாத்தியக்கூறுகள் பத்தி பார்ப்போம். நிறைய பேர் நம்ம கிட்ட சிங்கிள் ஃப்ளோர் பெர்மிட் தானே இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த பெரிய பொருளாதார வாய்ப்பை அப்படியே விட்டுருவாங்க. ஆனா உண்மையிலேயே சரியான பிளானிங் இருந்தா உங்க தரைத்தளம் ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கான ஸ்ட்ராங்கான பேஸ் அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணணும். ஆனா இங்க ஒரு முக்கியமான வார்னிங். 2026க்கான புதிய தமிழ்நாடு சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இன்ஜினியரிங் விஷயங்களை காத்துல பறக்க விட்டுட்டு கட்டடத்தை எழுப்புனீங்கன்னா அவ்வளவுதான். அது உங்க முதலீட்டையே முடக்கி பெரிய லீகல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ல கொண்டு போய் விட்டுடும். விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா அஸ்திவார பலத்தை செக் பண்றது பத்தி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆபீஸ் படி ஏறுறதுக்கு முன்னாடி உங்க கட்டடம் எக்ஸ்ட்ரா வெயிட்டை தாங்குமான்னு சயின்டிஃபிக்கா நாம கன்ஃபார்ம் பண்ணியாகணும். இதுதான் இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு முதுகெலும்பு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எப்படி செக் பண்றது? வீட்டை இடிக்கணுமான்னு? தேவையே இல்ல. நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், அதாவது என்டிடி ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கு. ரீபவுண்ட் ஹேமர் இல்லனா அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் மூலமா உங்க வீட்ல ஒரு சின்ன சுவரை கூட இடிக்காம தற்போதைய கான்கிரீட் ஃபுட்டிங் அப்புறம் பில்லர்களோட பலத்தை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். இது எக்ஸ்ட்ரா வெயிட்டை தாங்குமான்னு அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சிடும். இந்த இன்ஜினியரிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த என்டிடி டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் காலம் ஜாக்கெட்டிங் பண்ணணும். அதாவது பழைய பில்லர்களை சுத்தி இரும்பு கம்பி கட்டி கான்கிரீட் ஊற்றி இன்னும் தடிமனா ஸ்ட்ராங்கா மாத்தணும். ஃபைனலா இது 2026க்கான பூகம்ப பாதுகாப்பு விதிகளான சைஸ்மிக் ஜோன் 3 and 4 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ரோல் இங்க ரொம்ப முக்கியம். சயின்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது சட்டத்திட்டங்கள். 2026க்கான புதிய அப்ரூவல் ரூல்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க எக்ஸ்ட்ராவா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம் இல்ல எவ்வளோ உயரம் கட்டலாம் டிசைட் பண்றதே உங்க வீட்டுக்கு வெளியே போற ரோடோட அகலம்தான். ரோடு ரொம்ப குறுகலா இருந்தா மாடி கட்டுறதுக்கான பெர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ ரோட் விட்த் இருந்தா எவ்வளோ எஃப்எஸ்ஐ அண்ட் எஃப்ஏஆர் கிடைக்கும்னு கணக்கு இருக்கு. அதை வச்சுதான் நீங்க பிளான் பண்ணணும். அதே மாதிரி 2026 ரூல்ஸ் படி நீங்க கட்டடத்தோட உயரத்தை கூட்ட கூட்ட சுத்தியும் விட வேண்டிய காலி இடத்தோட அளவும் அதிகமாகும். அதனால கட்டடம் மேல போக போக சுவர்களை கொஞ்சம் உள்ள தள்ளி பார்க்கறதுக்கு ஒரு வெட்டிங் கேக் மாதிரி ஸ்டெப்டு ஸ்ட்ரக்சரா கட்ட வேண்டி வரும். ஒருவேளை உங்க பிளாட்ல எஃப்எஸ்ஐ லிமிட் முடிஞ்சிடுச்சுனா கூட ஹை டென்சிட்டி ஏரியாக்கள்ல டிடிஆர், அதாவது டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட் சர்டிஃபிகேட் மூலமா நீங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளோஸை லீகலாவே வாங்கிக்க முடியும். அடுத்ததா டிசைன் பார்ட்டுக்கு வருவோம். தரைத்தளத்துக்கு மேல மாடி கட்டும்போது ஆர்கிடெக்சரல் டிசைன்ல பெரிய மாற்றங்கள் செஞ்சாகணும். புது மாடி ஏதோ அவசரத்துல ஒட்டி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, இல்லையா? இங்கதான் சரியான பிளானிங் தேவைப்படுது. கீழே இருக்கிற வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பிளம்பிங் அப்புறம் எலக்ட்ரிக்கல் லைன்ஸுக்குன்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு யூட்டிலிட்டி கோரை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம படிக்கட்டுகள் அப்புறம் 4 மாடிக்கு மேல போனா கண்டிப்பா லிஃப்ட் வைக்கணும். இதெல்லாம் தரைத்தளத்துல எங்க வரப்போகுதுன்னு பக்காவா பிளான் பண்ணி மொத்த கட்டடமும் பார்க்கறதுக்கு ஒரே சீரான டிசைனா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டம், கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் வாங்குறது. பேப்பர் ஒர்க்ஸ்னு சொன்னாலே தலைவலிதான். ஆனா இதுல உங்க பட்ஜெட்டை எப்படி மிச்சப்படுத்தலான்னு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். பட்ஜெட் ஹேக் என்னன்னா, நாம புதுசா ஒரு பிளான் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து பணத்தை தனியா செலவு பண்றதுக்கு பதிலா ரிவைஸ்ட் பில்டிங் பிளான் மூலமா அப்ளை பண்ணலாம். இதுல உங்க பழைய அப்ரூவல்ல இருக்கிற யூட்டிலிட்டி அக்கவுண்ட்ஸையே யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமா ப்ராசஸிங் ஃபீஸ்ல பல ஆயிரங்களை நீங்க அசால்ட்டா மிச்சப்படுத்த முடியும். இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. 2026 ரூல்ஸ் படி
முறையான மழைநீர் சேகரிப்பு அப்புறம் கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை நீங்க சப்மிட் பண்ணியே ஆகணும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் தீயணைப்புத் துறையோட ஃபயர் NOC சர்டிபிகேட். இது மட்டும் இல்லைன்னு நீங்க உங்க புது மாடிக்கு கமர்ஷியல் EB கனெக்ஷனே கிடைக்காது. சோ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட், பாதுகாப்பான கட்டுமான பொருட்கள். பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, சைட்ல வேலைய ஆரம்பிக்க வேண்டியதான். பழைய அஸ்திவாரத்துக்கு மேல நார்மல் செங்கல்லையோ இல்ல சாலிட் பிளாக்ஸையோ வச்சு கட்டுறது ஒரு கட்டடத்துக்கு மேல பெரிய யானையை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு சமம். அந்த டெட் லோட் ரொம்பவே ஆபத்தானது. அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தான் AAC பிளாக்ஸ்னு சொல்லப்படுற வெள்ளைச்செங்கற்கள் அப்புறம் ப்ரீ என்ஜினியர்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது ரொம்பவே வெயிட்லெஸ், ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப ஃபாஸ்டா வேலையும் முடிச்சிடலாம். கட்டுமானத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது? மொட்டை மாடியை ஓபன் பண்ணும்போது கீழே குடியிருக்கிறவங்களுக்கு மழை தண்ணி உள்ள வராம இருக்க முதல்ல ஒரு மான்சூன் ஷீல்டிங் செட் பண்ணணும். அப்புறம் லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் வச்சு சுவரை கட்ட ஆரம்பிக்கணும். லாஸ்டா பழைய பில்லரும் புது பில்லரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கெமிக்கல் ஆங்கரிங் பக்கவா பண்ணிருக்காங்களான்னு இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்பதான் உங்க கட்டடம் எக்காலத்துக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கும். இவ்ளோ பெரிய இன்ஜினியரிங் அண்ட் லீகல் ப்ராசஸ் இருக்கேன்னு மலைச்சு போக வேணாம். இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸி ஆக்கிறதுக்கு தான் கனெக்ட் அண்ட் பில்டோட COMS டெக்னாலஜி இருக்கு. NDT டெஸ்ட் பண்றதுல ஆரம்பிச்சு CMDA இல்லனா DTCP அப்ரூவல் வாங்குறது, குவாலிட்டியான லைட் வெயிட் மெட்டீரியல்ஸை சப்ளை பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இவங்க பண்ணி கொடுத்துடுறாங்க. இந்த எக்ஸ்பிளைனரோட மைய கருத்தே கனெக்ட் அண்ட் பில்டோட ஃபவுண்டர் பிரேம்குமார் மணிவேல் சொல்ற இந்த வார்த்தைகள் தான். அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். பில்ட் ஸ்மார்ட்டர், க்ரோ வெர்டிகலி. விழிப்புணர்வு தாங்க நம்மளோட முதல் அஸ்திவாரம். சோ என்னங்க, உங்ககிட்ட இருக்கிற சிங்கிள் ஸ்டோரி பெர்மிட்டை 100% லீகலான ஒரு மல்டி ஸ்டோரி தங்கச் சுரங்கமா மாத்த நீங்க ரெடியா? யோசிச்சு பாருங்க. சயின்ஸ் அண்ட் லீகல் ரூல்ஸை சரியா பயன்படுத்தி உங்க கட்டடத்தை செங்குத்தா வளர செய்யுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.